அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதியவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய முக்கியமான 5 புதிய இலவசங்களை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குறிப்பாக 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அரசு தரப்புலேருந்து முக்கியமான சமூக சேவைகளும் அதே மாதிரி உதவிகளும் நிறைய வந்துட்டுருக்கு. குறிப்பாக இப்போ ரீசன்ட் டேஸாக உங்களுடைய சமூக வலைதளங்களில் அதிகமாக கைத்தடி கொடுக்குறாங்க, வீல் சேர் கொடுக்குறாங்க, கண்ணாடி கொடுக்குறாங்க, இது மாதிரியான எல்லா உபகரணங்களும் கொடுக்குறாங்க. இந்த உதவி எல்லாருக்குமே கொடுக்குறாங்களா, இது உண்மைதானான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்கும். குறிப்பாக 4 திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 4 திட்டம் அப்படின்றதுல மெயினாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 வயசை நீங்கள் கடந்திருந்தா இல்லைன்னா கடக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன திட்டத்தின் வழியாக உங்களுக்கு இலவசமான உபகரணங்கள் கிடைக்குது, குறிப்பாக இந்த திட்டம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும், இந்த திட்டம் என்னென்ன சலுகைகளை வழங்குது, யாருக்கு கிடைக்கும், எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள் இதுக்கு தேவை, எந்த அலுவலகத்துக்கு போய் இதை போய் விண்ணப்பிக்கணும், எங்கேருந்து வாங்கிட்டு வரணும், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட்டாயம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 60 வயசு கடந்த எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, தாத்தா, பாட்டி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அரசு தரப்பில் தரக்கூடிய சலுகைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எவ்வித நிதி பற்றாக்குறை இருந்தால் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த சலுகைகள் மூலியமாக இலவசமாகவே எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழுமையான தகவல் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற அந்த ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசுகிட்டேருந்து வரக்கூடிய முக்கியமான சலுகைகள், நலத்திட்டங்கள் அண்ட் முக்கியமான அறிவிப்புகள், என்னென்ன இலவசங்கள் வருது, என்ன மாதிரியான விஷயங்கள், பயிர்க்கடன் திட்டம், நகைக்கடன் திட்டம், இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட்டடாக வரும். இதோட நம்ம சீரியல் அண்ட் சினிமா இதை பற்றின சில என்டர்டைன்மெண்ட் விஷயங்களையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. முதல்ல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 60 வயசு ஆனாலே தானாக இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற விதினா கிடையாதுங்க. இந்த உதவிகள் பல்வேறு அரசு திட்டத்தில் இருந்தும் அண்ட் மருத்துவ மதிப்பீட்டின் அடிப்படையிலும் வழங்கப்படுது. அதில் முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. மத்திய அரசாலையும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாநில அரசாலையும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ரெண்டுமே இணைஞ்சு, மத்தியம் அண்ட் மாநிலம் ரெண்டுமே இணைஞ்சு அவங்கவுங்களுடைய பங்களிப்பை கொடுத்து சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க. அதில் முதல் திட்டம் அப்படிங்கிறது ராஷ்ட்ரிய வயோசிய யோஜனா அப்படிங்கிறது தான். RVY அப்படின்ற இந்த திட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் வயது காரணமாக ஏற்படக்கூடிய உடல் குறைபாடுகள் சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தின் கீழே என்னென்ன வழங்குறாங்க, என்னென்ன உதவிகள் மக்களுக்கு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலியமா வாக் சேர் கொடுக்குறாங்க, அது மாதிரி வாக்கர் கொடுக்குறாங்க, வாக்கிங் ஸ்டிக்கு கொடுக்குறாங்க, கண்ணாடி கொடுக்குறாங்க. அது கூடவே உங்களுக்கு காது கேட்கக்கூடிய அந்த மிஷின் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக வாங்க போனீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாங்க ஒரு மிஷின், காது கேட்குறதுக்காக வைக்கக்கூடிய மிஷின். அது நீங்கள் அரசு தரப்பில் இருந்து இலவசமாகவே வாங்கிக்கலாம். அதே மாதிரி டென்ஷர் கொடுக்குறாங்க, காமோட் ஷேர் கொடுக்குறாங்க. இது எல்லாமே மருத்துவ தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டங்கள் மூலியமாக மக்களுக்கு வழங்கப்பட்டுருக்கு. உங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு இப்போ 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கு கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களே செக் பண்ணி கேட்ராக்ட் மூலியமாக உங்களுக்கு கண் பார்வைக்கான கண்ணாடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எல்லாமே உங்கள் ஹெல்த் இஷ்யூக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது உங்ககிட்ட வரும். அடுத்த 2வது முக்கியமான ஜாக்பாட் அறிவிப்பு அப்படிங்கிறது ADIP ஸ்கீம் அப்படிங்கிறது தான். இதோடைய முழு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் டு டிசபிள்டு பர்சன் ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிட்டிங் ஆஃப் எய்ட்ஸ் அண்ட் அப்ளிகேன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் டிசேபிலிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி வயதான முதியவர்களுக்கும் இது ஓரளவு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நிறைய இலவச பொருட்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. சில சந்தர்ப்பங்களில் தகுதி அண்ட் உங்களுடைய மருத்துவ நிலைக்கு ஏற்ற மாதிரி முதியவர்களுக்கும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி இந்த திட்டத்தின் மூலியமாக இலவச பொருட்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திட்டத்தில் வாக்கிங் ஸ்டிக்கு, வீல் சேரு, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தாங்க. அது நார்மலாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். இந்த திட்டத்தின் மூலமா முக்கியமான சில எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. காது கேட்குறதுக்கு அந்த மிஷின் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறாங்க, வாக்கர் கொடுக்குறாங்க, க்ரட்சஸ் கொடுக்குறாங்க, ஆர்டிஃபிஷியல் எல்எம்ப் அப்படின்றது சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதாவது கால் இல்லாதவங்களுக்கு இந்த புகைப்படத்தில் நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. கால் இல்லாதவங்களுக்கு காலுக்கு பதிலாக அதுக்கு கீழே இரும்பு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கால், இது எல்லாமே
இது பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. 2 காலுமே டிசபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா 2 கால்களுக்குமே ஒரு ஸ்டிக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நார்மலாக வந்து முதியவர்களுக்கு ஒரு ஸ்டிக் வந்து கையில் பிடிச்சி நடக்கிறதுக்கு கைத்தடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அது வேறு. இது வந்து கால்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க. கால்கள் வந்து ஊனமாக இருக்குது, அதை ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக கால்களில் பொருத்தக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த திட்டத்தின் மூலிமா கிடைக்கக்கூடியது. இது முக்கியமான ஷாக்பாட் அறிவிப்பு முதியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு இது ரிலேட்டடாக கால் வந்து உங்களுக்கு முட்டிக்காலில் ஏதோ அடிபட்டுருச்சு, நான் முட்டிக்காலுக்காக நான் வீல் சேர் வேணும், இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டிக் வேணும், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இலவசமாக இந்த திட்டம் மூலிமா வாங்கிக்கலாம். அடுத்தது 3வதுன்னு பார்த்தீங்கன்னா NPHCE அப்படிங்கிறது. இந்த திட்டம் என்ன அப்படின்னா நேஷ்னல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் த எல்டர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது மெயினாக 60 வயசுக்கு மட்டும் இருக்கிறவங்களுக்கு, 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உடல்நலத்தை பராமரிக்கிறதுக்காக தேசிய அளவில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தின் மூலிமா முதியவங்களுக்கு உடல்நல பரிசோதனை அப்படிங்கிறது ஈஸியாக இலவசமாக பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஃப்ரீ செக்கப் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் ஹெல்த் ஃபுல்லாமே நீங்கள் ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கலாம். கண் பார்வை ஒழுங்காக தெரியல அப்படின்னா அதுலேயும் ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கலாம். காது ஈஸியாக நீங்கள் ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கிறது, ஃபுல் பாடி நீங்கள் ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கிறது, எலும்பு மூட்டு, அதே மாதிரி உங்களுக்கு உடற்பயிற்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஆலோசனை வேணும்னா அதுக்குமே இது ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக உங்களோட மருத்துவ காப்பீடு மாதிரி ஃப்ரீயாக எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அது மூலிமா நீங்கள் மருத்துவ செலவை குறைச்சிக்கலாம். குறிப்பாக இந்த திட்டம் அப்படிங்கிறது மருத்துவ காப்பீடு மாதிரி உங்களுக்கு பிளட் டெஸ்ட்லேருந்து, யூரின் டெஸ்ட்லேருந்து, வேறு ஏதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம், இது எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு நடக்கும். இது எல்லாத்துக்குமே 60 வயசுக்கு மேலே ஆயிட்டிங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் இலவசமாகவே. குறிப்பாக உங்களுக்கு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் தாங்க இது செல்லுபடியாகும். அரசு மருத்துவமனையில் இது எல்லாமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. இப்போ மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே அரசு மருத்துவமனையோடு சேர்ந்து இயங்குற மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இப்போ புதுக்கோட்டையில் வந்து அதே மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர், அதே மாதிரி பாண்டிச்சேரி சிப்மரில் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இல்லையா? அந்த அரசு நிறுவனங்களுக்கு நீங்கள் போய் அரசு சார்ந்த மருத்துவமனைக்கு போய் நீங்கள் ஃப்ரீ செக்கப்பே ஃபுல் பாடியும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய மருத்துவ காப்பீடுகளும் இருக்குது. அந்த காப்பீடுகள் மூலிமா உங்களுக்கு 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்குமே, இல்லை 5 லட்சம் வரைக்குமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுடைய இரத்த பரிசோதனையாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே இலவசமாக கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே தாங்க வரும். இதுக்கு தகுதியானவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் 60 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும். 2வது உங்களுக்கு உங்கள் டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதாவது ஏதாவது உங்களுக்கு வீல் சேர் தேவை, இல்லை வாக்கிங் ஸ்டிக் தேவை, கண்ணாடி தேவை, காதுக்கு இது பண்ணுற காது மிஷின் தேவை, இது எல்லாம் தேவை, ஏர் எய்ட்ஸ் இது எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மெயினானது. அண்ட் 3வதுன்னு பார்த்தீங்கன்னா சில திட்டங்களில் வருமான வரம்பு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும். சில திட்டங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த நான் சொன்ன எல்லா திட்டங்களுமே முதியவர்களுக்கு மெயினான திட்டம். குறிப்பாக இதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது 60 வயசு பூர்த்தி செஞ்சுருக்கணும். உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சில சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கிட்டு வந்திருக்கணும். அதாவது உங்கள் டாக்டர் உங்களுக்கு வந்து கண்ணாடி தேவை, இல்லை வாக்கிங் ஸ்டிக் தேவை, வீல் சேர் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் தருவாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தில் உங்களோட வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னுரிமை பெறுவீங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வயது சான்று, முகவரி சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வருமான சான்று தேவைப்படும். அரசு மருத்துவர் வழங்கக்கூடிய மருத்துவ சான்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இது எல்லாமே ரொம்ப அவசியம். மாவட்டம் அண்ட் திட்டத்தை பொறுத்தே, அதாவது உங்களுடைய மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய திட்டத்தை பொறுத்து கூடுதல் ஆவணங்கள் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் சொன்ன இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கேன். இந்த 6 ரொம்ப முக்கியம். 6லேருந்து 7 இருக்குது. கட்டாயம் முக்கியம். இது பேசிக்காக எல்லா ஹாஸ்பிட்டலுமே கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. எப்படி இதை விண்ணப்பிக்கிறது, எங்கே போய் நான் விண்ணப்பிப்பேன், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போங்க. அங்கே மருத்துவருடைய முழுமையான உடல் பரிசோதனை செஞ்சுட்டு உதவி உபகரணங்கள் தேவைன்னு அவங்க
பரிந்துரைக்கிற மாதிரி ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி வாங்கிட்டு வாங்க. சில ஹாஸ்பிட்டலில் அங்கேயே சம்மந்தப்பட்ட அலுவலகம் வச்சுருப்பாங்க, இல்லை மருத்துவ முகாம் அப்படிங்கிறது நடத்துவாங்க. அங்கே நீங்கள் இது மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் இதை பற்றின விவரங்கள் அப்படி என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குறிப்பாக இதுக்கு தகுதி உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா சம்மந்தப்பட்ட பொருட்களும் உங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதையே கொடுப்பாங்க. எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில் விண்ணப்பிக்கலாம், ஆரம்ப சுகாதார நிலையம் பிஹெச்சி அப்படின்றதுல விண்ணப்பிக்கலாம், மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் போய் விண்ணப்பிக்கலாம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நில அலுவலகத்தில் போய் விண்ணப்பிக்கலாம், அரசு நடத்தக்கூடிய சிறப்பு மருத்துவ முகாம்கள்லையும் போய் விண்ணப்பிக்கலாம். எங்கே போய் விண்ணப்பிக்கணும்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அரசு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக்அப் பண்ண போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலே நீங்கள் விண்ணப்பிச்சு எல்லா உபகரணங்களையும் ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். வெறுமனே நான் சொன்ன இந்த சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் இந்த திட்டங்கள் பற்றின விவரங்களை கொடுத்து அங்கேயே அவங்கக்கிட்ட இருந்து சில தகவல்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கேயே எங்கேயும் அலையாமல் மருத்துவமனையிலேயே இதுக்கான திட்டத்துக்கான விண்ணப்பங்களை கொடுத்து அங்கேயே பதிவு செஞ்சு இலவசமாகவே நீங்கள் எல்லா பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். அது கண்ணாடியிலேருந்து கைத்தடியிலேருந்து காதுக்கு வைக்கக்கூடிய மிஷின் வரைக்கும். காதுக்கு வைக்கிற மிஷின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆகும் ஒரு காதுக்கு வைக்கக்கூடிய மிஷின் அப்படிங்கிறதே. அதனால முடிஞ்ச வரைக்கும் இலவசங்களை பயன்படுத்த மறந்துடாதீங்க. அண்ட் மெயினாக ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லிக்கிறேங்க. இது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சில வரம்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் எந்தளவுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் செயல்முறை எல்லாமே இருக்கும். நீங்கள் ஹை லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது சிட்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் இருக்கும். அங்கே ஸ்கேன்லேருந்து பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய சுகாதார அமைப்புகள்லனா நீங்கள் பிளட் டெஸ்ட் கொடுத்தா கூட வேறு ஒரு இடத்துக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அதாவது பிளட் சாம்பிள் அனுப்பிச்சு அங்கேருந்து ரிப்போர்ட் வரும். அந்த மாதிரி வசதி தான் இருக்கும். டைரெக்டாக நீங்கள் போய் கொடுத்து அங்கேயே சரி செஞ்சு அங்கேயே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றா அதுதான் எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இந்த நான் சொன்ன தகுதிகள், அதாவது திட்டங்கள் அப்படிங்கிறது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்றத உங்கள் ஏரியாவுக்கு அருகில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கடைசியாக இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது, நீங்கள் 60 வயசுக்கு மேலே வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக ஃப்ரீ முகாம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் அங்கீகார சான்று அப்படிங்கிறத வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்துடும். இப்போ தமிழக அரசு அப்படிங்கிறது தாய்மானவர் திட்டத்தின் கீழே 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் இவங்க எல்லாருக்குமே வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய சில சான்றுகள், தகுதி சான்றிதழ்கள் அப்படின்றது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அங்கீகார சான்று அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய முகாமில் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன முகாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேகை பதிவை நாடு முழுவதும் அமல்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடைகள்லையும் இந்த இகேஒய்சி முகாம் அப்படிங்கிறது நடத்தப்படுறாங்க. உங்களுடைய ரேஷன் கடைக்கு போய் அங்கே நடத்தக்கூடிய இந்த முகாமில், அதாவது நேற்றும் இன்றைக்கும் தான் நடத்துகிறாங்க, இன்றைக்கி போய் நீங்கள் கைரேகை பதிவை செஞ்சுக்கோங்க. பதிவை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய வயதுக்கான அங்கீகார சான்று வாங்கி நீங்களும் தாய்மானவர் திட்டத்தின் கீழே மாதம் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வர்ற மாதிரி செய்யுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இகேஒய்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பிற்காலத்தில் அரசு, அதாவது தாவேக அரசோடைய வாக்குறுதியாக இருக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் வாங்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இகேஒய்சி அப்படிங்கிறத முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேலிருந்து உங்கள் பேரை அதிலேருந்து நீக்கிட்டு உங்களுடைய பேரை முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே மாற்ற போகிறாங்க. இது எல்லா நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பரிசீலனிக்கப்பட்டு வருது. கூடிய விரைவிலே நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசிட்டிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தது அப்படின்னா உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் எப்படி வரும், யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க, என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் சமர்ப்பிக்கணும், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் டெய்லி வந்துட்டுருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.